பிளான். கர்த்தருடைய திட்டம் என்ன? நீ ஆராதிக்கிற, நீ துதிக்கிற, நீ ஸ்தோத்திரிக்கிற, வாரந்தோறும் சபைக்கு வருகிற, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துற, கர்த்தருக்கு மகிமை செலுத்துற, கர்த்தருக்கு முன்பாக நீ முழங்கால் படியிடுற எல்லாம் பார்க்குறான். அல்லேலூயா. இவன் எங்க தொட்டா இவன் எப்போ கர்த்தரை விட்டு விலகுவான், தடம் மாறுவான், வழி விலகி போவான், கர்த்தரை தூஷிப்பான்னு சொல்லி யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த கர்த்தரிடத்திலிருந்து அந்த அந்த அனுமதியை பெற்று உன்னை சோதிக்க வருவான். அப்படித்தான் இவனை சோதிச்சான். இப்போ அவன் சொத்தெல்லாம் பண்ண பிற்பாடு அவன் சொல்றான், அவன் உடம்ப தொடுங்க ஆண்டவரே. எதை தொடுங்க? அவனுடைய சரீரத்தை, அல்லேலூயா, அவன் எலும்புகளை, அவன் மாமிசத்தை தொடுவரானால் அவன் உமது முகத்துக்கு எதிராய் உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் சொல்றாரு, சரிப்பா நீ போய் தொடுப்பா, அவன் ஜீவனை மாட்ட விட்டுருப்பான்னு சொன்னார். அப்போ என்ன நடக்குது? அவனுக்கு என்ன நடக்குது? 8ஆம் வசனம். அவன் ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. இப்போ என்ன செய்யணும்? அவன் இப்ப என்ன செய்யணும்? கர்த்தரை தூஷிக்கணும். கொஞ்சம் முன்னுக்கு வாங்க தேசத்துக்கு. அவனுக்கு சரீரத்திலும் எல்லாம் போய் சரீரமும் கெட்டு அவன் ரொம்ப வேதனையோடு ஓட்டை எடுத்து சொல்றான். ஏன்னா ஃபுல்லா என்னது? சரங்கு இல்லை, என்னதுங்க? சரங்கு, காயம், ரத்தம், சீழ் வழியுது. அவனுடைய நிலைமை அவ்வளோ மோசமாச்சு. அதுதான் அவன் சொருகிறான். ஓட்டை எடுத்துட்டு தாங்க முடியல, கையை வச்சு சொரிஞ்சாலும் முடியல, அவனுக்கு ஓட்டை வச்சு தான் சொருன்றான். அப்படிப்பட்ட சூழ்நிலை. இதையெல்லாம் யார் பார்க்கறது? அவன் மனைவி. அவன் மனைவி எங்க இருக்கிறா? கூடவே தான் இருக்கிறா. சொல்லுங்க. யோபின் மனைவி எல்லா காலங்களிலும் அவனோடு கூடவே இருக்கிறவ. அல்லேலூயா. இப்போ அவன் கூடவே இருக்கிறான். அவ இதெல்லாம் பார்க்குறா. அவளுக்கு அதுக்கப்புறம் அவளால் என்ன செய்ய முடியல, அதுக்கப்புறம் அவளால் தாங்க முடியல. யோபினுடைய விசுவாசம் வேறு, யோபுடைய மனைவியின் விசுவாசம் வேறு. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. யோபு என்ன செய்வாரு? எந்த சூழ்நிலையும் கர்த்தரை பணிந்து கொண்டு கர்த்தரை துதிப்பார். அல்லேலூயா. தன் மாமிசமே அழுகி நாற்றம் எடுத்தாலும் என் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லுவாரு. அல்லேலூயா. நீ சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அது முடியாது, இம்பாசிபிள், நடக்கக்கூடாத ஒரு காரியம். ஆனா அவன் சொல்லிட்டாரு, பூமியிலே யோபை போல ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. பூமியிலே யோபை போல ஒருவனும்